மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டி கரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? போன முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் ஏசி சண்முகம் உட்பட எல்லா தலைவரும் இணைந்து தமிழகத்துல 18% மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. இவங்கள என்ன ஓங்கோல் இருந்து வந்தவர்களா? தமிழக மக்கள் தான். ஏன் சித்தப்பா, ஏன் மாமா, உங்க சித்தப்பா, உங்க தம்பி, உங்க வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தங்கள், நம்ம தமிழ்காரங்க எல்லாம் சேர்ந்து தானே 100 ஓட்டு வந்திருக்குன்னா 18 ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. இவங்கள என்ன வெளி மாநிலத்திலிருந்து வந்து போட்டவங்களா? அதனால தமிழக மக்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது அளவு கடந்த மரியாதையை வைத்திருக்கின்றார்கள். ஒரு அதனால விஜய் அவங்களை பத்தி நான் நேரடியாக குற்றம் சாட்டுவதை விடுத்து, நீங்க மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க, வித்தியாசமா என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். அதாவது இன்னைக்கு மக்கள் வரலாம், ரேம்ப் வாக் வரும்போது கை தட்டலாம், ரேம்ப் வாக் முடிஞ்சோடனே அவங்க கிளம்பி போயிடலாம், அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம், இதெல்லாம் ஓகேங்கண்ணா. ஆனா வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் பலமான சித்தாந்தம் வேண்டும். மக்கள் ஒரு வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடும் பொழுது நிறைய யோசிக்கிறாங்க. இவங்க நம்மளோட இருப்பாங்களா, லோக்கல் கேண்டிடேட்டா, நம்ம ஊர்ல உங்க வீடு இருக்கா, நாளைக்கு காலைல பிரச்சனைனா 6 மணிக்கு வீட்டுக்கு போலாமா, இவங்க உண்மையாலுமே 5 வருஷம் அரசியல தாக்கு பிடிப்பாங்களா, மேலே கீழே எப்படி இருந்தாலும் கூட அரசியல் கட்சியில பயணம் பண்ணுவாங்களா, இதெல்லாம் பார்த்துதான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதனால் விஜய் அவர்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகின்றேன், வாழ்த்துக்கள். புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஒரு கொள்கையை எல்லாம் சித்தாந்தத்தெல்லாம் வைக்கிட்டது ஒரு பக்கம். ஆனால் அது வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் மிக கடுமையாக உழைக்க வேண்டும். ஏன்னா நாங்க உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அரசியல் எனக்கும் ஒரு 4-5 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. ஐயா அவர்கள் இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக 40-30 வருஷம் அரசியல் பார்த்திருக்கிறாங்க, அக்கா பார்த்திருக்கிறாங்க. அதனால் அது வாக்காக மாறும் பொழுது மக்கள் நிறைய யோசிக்கிறாங்க. அதனால் வெறும் குற்றச்சாட்டுகள், இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லாம ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வைக்கும் பொழுது நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. நாங்க பதில் சொல்றோம். எங்க ஆட்சியில குறை இருக்கா சொல்லுங்க, பதில் சொல்றோம். நாங்கள் நடந்து கொண்ட விதம் தவறா சொல்லுங்க. டேட்டா ஆதாரத்தின் அடிப்படையில தமிழகத்துக்கு பணம் கொடுக்கலையா? நான் விஜய் அவர்களுக்கு சொல்றேன், உங்களுடைய செய்தி தொடர்பாளர் நிறைய பேர் டிவிக்கு போறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வர்றாங்க, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க டேட்டா கொடுப்பாங்க. கடந்த 11 ஆண்டுகள்ல இந்தியால எங்கேயுமே கொடுக்கப்படாத நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சமீபத்துல அடுத்த இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவராக நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்களை உயர்த்தி இருக்கின்றோம். எத்தனை கட்சிகள் பண்ணாங்க? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க, எத்தனை முறை பண்ணாங்க? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை யாரு ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு போனது? செங்கோல பாராளுமன்றத்தில் வச்சது யாரு? அதனால அந்த பழங்கதைகள் பேசாம 21ஆம் நூற்றாண்டு அரசியலுக்கு விஜய் அவர்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து.